வணக்கம் நண்பர்களே, இது எனக்கும் என் உடன் பிறந்த அக்காவுக்கும் இடையில் நடந்த சம்பவத்தை பற்றி உங்களிடம் கூறப் போகிறேன். வளவலன்னு இழுக்காம வாங்க கதைக்கு போலாம். இந்த கதை முழுவதும் உண்மையான கதை. நான் எப்படி எங்க அக்காவை கரெக்ட் செய்தேன், அப்புறம் எப்படி எங்க அக்கா அவங்களோட தோழிகள என் கூட சேர்த்து வச்சாங்குறது இந்த கதை மூலமா உங்ககிட்ட சொல்றேன். முதல்ல நான் என்ன அறிமுகப்படுத்துகிறேன். என் பெயர் சிவா, ஊர் கோயம்புத்தூர், என் வயது 24. ITI படிச்சிட்டு வேலைக்கு போகாம வீட்டுல சும்மா இருக்கேன். என் அக்கா பேரு அனுசியா, என் அக்காவின் வயது 26. என் அக்கா பார்ப்பதற்கு நல்லா வெள்ளை கலரில் பார்ப்பதற்கு நல்லா அம்சமாக இருப்பாள். என் அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. இன்னும் குழந்தை இல்ல, அதனால அவளுக்கு அடிக்கடி அவ புருஷன் வீட்டில் சண்டை போட்டு இங்க வருவா. ஒரு நாள் என் அக்காவுக்கும் மாமியாருக்கும் சண்டை ஆயிடுச்சு. அவ கோச்சிக்கிட்டு இங்க வீட்டுக்கு வந்துட்டா. என் மாமா மிகவும் நல்லவர், ஆனால் அவரின் அப்பா அம்மா பேச்சை மீற மாட்டார். அப்ப என்னோட மாமா எங்க அம்மாக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி, ஒரு வாரம் உங்க வீட்ல இருக்கட்டும், அப்புறம் நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. எங்க அம்மாவும் சரி மாப்ள, இவ இங்க இருக்கட்டுன்னு சொல்லிட்டாங்க. நானும் வேலை வெட்டி இல்லாம வீட்டுல சும்மா தான் இருந்தேன். அப்போ ஒரு நாள் எங்க அம்மா பக்கத்து ஊர்ல ஏதோ கோவிலுக்கு போகணும்னு சொல்லி போயிட்டாங்க. நானும் அக்கா மட்டும்தான் வீட்ல இருந்தோம். அப்ப நான் ஹால்ல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்ப என் அக்கா குளிக்கறதுக்கு போயிருந்தா. அந்த டைம்ல அவளோட போன்ல மெசேஜ் வந்து இருந்தது. இந்த சம்பவம் நடக்கும் வரை என் மனதில் என் அக்காவை பற்றி எந்த தவறான எண்ணமும் இருந்ததில்லை. நான் போய் மொபைல் எடுத்து பார்த்தேன். என்னோட அக்காவோட ஃப்ரெண்ட் நந்தினி மெசேஜ் அனுப்பி இருந்தா. அதுல ஒரு பையனோட போட்டோ இருந்துச்சு, கீழே 3 வாய்ஸ் மெசேஜ் இருந்துச்சு. அந்த வாய்ஸ் மெசேஜ் ஓப்பன் பண்ணி நான் கேட்டேன். அதில் முதல் மெசேஜ் இவன் உனக்கு பிடிச்சிருக்காடி இருந்துச்சு. இரண்டாவது மெசேஜ் இல்ல, இவன் கூட நான் இருந்து இருக்கேன், பிரச்சனை ஒன்னும் வராது இருந்துச்சு. மூணாவது மெசேஜ்ல உனக்கும் ஓகேனா சொல்லு, நான் இவனை கூட்டிட்டு வரேன். இந்த மெசேஜ் எல்லாம் கேட்டதிலிருந்து எனக்கு பேரதிர்ச்சியாகவும் ஒரு சைடு என் அக்கா மேல ஆசையும் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் மொபைல்ல அக்கா ரூமிலேயே வைத்துவிட்டு என் ரூம்ல போய் படுத்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என் அக்கா திடீர்னு இப்படி ஆயிட்டா. அப்போ என் அக்கா குளிச்சு முடிச்சு அவ ரூமுக்கு போனா. நானும் இத பத்தி யோசிச்சுக்கிட்டு மத்தியானம் வரையும் என் ரூம விட்டு வெளியே வரல. என் அக்கா எப்பயும் சண்டை போட்டு வீட்டுக்கு வரும்போது மத்தியானம் சாப்பாடு செஞ்சு என்ன சாப்பிட கூப்பிடுவா. ஆனா இன்னைக்கு இன்னும் என்ன சாப்பிட கூப்பிடவே இல்ல. நானும் மத்தியானம் ஒரு 3 மணி போல எந்திரிச்சு சமையல் ரூம்ல போய் சாதம் போட்டு சாப்பிட்டு இருந்தேன். அப்போ என் அக்கா ரூம்ல இருந்து வெளியே வந்தா. நான் சமையல் ரூமில் இருக்கிறத பார்த்து தலை குனிஞ்சுகிட்டு சமையல் ரூமுக்கு வந்தா. நான் அக்கா வரத பார்த்துட்டு தட்டி கீழே வைத்துவிட்டு கை அலம்பிட்டு என் ரூமுக்கு போக பார்த்தேன். அப்போ அக்கா பேச ஆரம்பிச்சா. சிவா, ஒரு நிமிஷம் நில், உன்கிட்ட பேசணும் சொன்னா. நானும் அக்காவை பார்க்காமல் மூஞ்ச திருப்பிக்கிட்டு சொல்லுன்னு சொன்னேன். அப்போ அக்கா சொன்னா, நீ மெசேஜ் பார்த்துட்டேன்னு எனக்கு தெரியும். எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் இந்த முடிவு எடுத்தேன். என் மாமியார் என் புருஷனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிட்டு இருக்காங்க, குழந்தை இல்லன்னு. நானும் எல்லாம் டாக்டரையும் போய் பார்த்தாச்சு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மாமாவுக்கு பிரச்சனை இருக்குமோன்னு ஹாஸ்பிடலுக்கு வர சொன்னா. மாமா வர மாட்டேங்குறாரு. காலம் ஃபுல்லா இப்படியே இருக்க முடியாது, அதனாலதான் இந்த முடிவு எடுத்தேன். நீ அப்பா அம்மா கிட்ட சொல்லாத ப்ளீஸ் சொன்னா. நான் அக்கா கிட்ட கேட்டேன். அப்போ இன்னைக்கு நான் அந்த மெசேஜ் பார்க்கலைன்னா நீங்க தப்பு பண்ணி இருப்பதானே. அக்கா ஒன்னும் பேசாம அமைதியா இருந்தா.
அப்போ நான் சொன்னேன் அக்கா கிட்ட, ஏங்க உனக்கு இப்படி எல்லாம் தோணுச்சு, உன் மேல தப்பு இல்ல. அப்புறம் உன் மாமியார் கிட்டையும் புருஷன் கிட்டையும் சொல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தான் பிரச்சனை சொல்ல வேண்டியது தானே அக்கா. அப்போ அக்கா சொன்னா, நான் சொல்ல முடியாதுடா சொன்னா. தேவை இல்லாத பிரச்சனை வரும். அப்பா அம்மா கஷ்டப்பட்டுதான் இந்த கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் அவங்க கூட இதெல்லாம் சொல்லிட்டு சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பா அம்மா மனசு கஷ்டப்படும். அதனால தாண்டா சொல்லல. அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நான் என் ரூமுக்கு போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அக்கா அவ ரூமுக்கு என்னை கூப்பிட்டா. டேய் சிவா, கொஞ்சம் இங்க வாடா கூப்பிட்டா. நானும் பேசறதுக்கு தான் கூப்பிடுறேன் நினைச்சுக்கிட்டு அக்கா ரூம் போயிட்டு பார்த்தா. பேரதிர்ச்சி கொடுத்தாள் என் அக்கா. என் அக்கா பிறந்த குழந்தையாட்டம் நின்னுட்டு இருந்தா. அத பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு. ஆனா நான் வெளியே காட்டிக்காம, அக்கா டிரஸ் போடு, ஏன் இப்படி பண்றன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அப்போ அக்கா நைட்டி மட்டும் மாட்டிக்கிட்டு வெளியே வந்தா. சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு என் பக்கத்துல வந்து உக்காந்தா. அப்ப நான் கேட்டேன், ஏன் அக்கா உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? அதுவும் தம்பி கூட? அதுக்கு அக்கா சொன்னா, எனக்கு வேற வழி தெரியலடா. முன்ன பின்ன தெரியாதவன் கூட படுத்து குழந்தையை பெத்துக்கறதுக்கு சொந்த தம்பி கூட படுத்து குழந்தையை பெத்துக்கலாம் தான் அப்படி பண்ணேன். உனக்கு பிடிக்கும் நினைச்சேன். என்ன மன்னிச்சுடுடா. உனக்கு என்ன பிடிக்கலைன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன் சொல்லிக்கிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டா. எனக்கு ஒரு சைடு ஆசையா இருந்தாலும் ஒரு சைடு பாவமாவும் இருந்துச்சு. அப்ப நான் போய் அக்கா ஷோல்டர் மேல கை போட்டேன். அவ அப்படியே என் நெஞ்சில் சாய்ஞ்சி அழுதாள். அக்கா நிமிர்ந்து என்ன பார்த்தா. அப்ப நான் அக்கா கிட்ட சொன்னேன், உன்னை பிடிக்காம இல்ல அக்கா, நான் வேண்டான் இருந்தது. உன் எனக்கு பிடிக்கும் அக்கா. அதுக்குள்ள எங்க அம்மா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்க அம்மா தெரியாம அம்மா கடைக்கு போகும் போது, கோவிலுக்கு போகும் போது, பக்கத்து வீட்ல பேச போகும்போதெல்லாம். ஒரு வாரம் கழிச்சு என் மாமா நாளைக்கு அக்காவா கூப்பிட வரேன்னு சொன்னாரு. அக்கா கிட்ட கேட்டேன், அக்கா நாளைக்கு நீ போயிடுவ? அதுக்கப்புறம் நான் எப்படி கேட்டேன். அதுக்கு அக்கா சொன்னா, உனக்கு எப்ப எல்லாம் என்ன தோணுதோ அப்ப போன் பண்ணு. நான் வீட்ல சண்டை போட்டேன், இங்க வந்துடறேன் சொன்னா. அப்ப நான் சொன்னேன், எத்தனை நாளைக்கு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? வேறு ஏதாவது வழி இருக்கான் பாரு. அக்கா சொன்ன, சரிடா நான் யோசிக்கிறேன், நாளைக்கு உனக்கு சொல்றேன் சொன்ன. அடுத்த நாள் காலையில மாமா வந்து அக்காவை கூட்டிட்டு போயிட்டாரு. 2 நாள் கழிச்சு அக்கா போன் பண்ணா, சிவா ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நாம அந்த ஐடியாவில் பண்ணலாம்னு சொன்னா. தொடரும்.